மீனா பாண்டியன் கிட்ட பண விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் அமைய மாட்டேங்குது. எங்க சக்திவேல் முத்துவேலுக்கு யார் வந்து நம்மளை பத்தி இன்கம் டாக்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கெல்லாம் காரணம் மீனான்னு சொல்லிட்டு உடனே மீனாவை ஏதாவது பண்ணணும். ஏற்கனவே ஆபீசரா இருந்துட்டு நம்ம நிறைய இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் செஞ்சா இதெல்லாம் நம்ம அவளை சும்மா விடக்கூடாது. எல்லாம் அவ பாண்டியன் சொல்லி தான் பண்றாளோ எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேல் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொடுக்குற அடி அவளால திரும்பி எந்திக்கவே கூடாதுடா, அந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவேலும் பிளான் போடுறாங்க. அந்த மாதிரி இங்க செந்தில் வந்து பணம் கொடுத்து வேலையை ரெடி பண்ற விஷயம் வந்து சக்திவேல் முத்துவேலுக்கு அதுக்கு வருது. சரி அப்பனா அந்த லஞ்சம் கொடுத்து அவன் வேலை வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம்னா செந்தில வந்து ஜெயிலுக்கு கூட கூட்டு போவாங்க. அப்ப அந்த பாண்டியன் வந்து தலை குனிச்சு நிற்பான். அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் முத்துவேலும் பிளான் போடுறாங்க. அதே மாதிரியும் அந்த பணத்தை அவங்க வந்து அந்த வேலைக்காக கொடுக்கறத வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் செட் பண்றாங்க. அதே மாதிரியும் வந்து இந்த செந்தில வந்து மாட்டி விட்டுறாங்க. செந்தில் லஞ்சம் கொடுத்தா வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் வீட்டுல வந்து அரெஸ்ட் பண்றாங்க செந்தில. இதெல்லாம் கேள்விப்பட்டு பாண்டியன் வந்து ஷாக் ஆகுறாங்க. எப்படி பணம் வந்துச்சு உனக்கு 10 லட்சம் ரூபாய், நீ எப்படிடா கொடுத்த, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னோம். பாண்டியன் வந்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உடனே மீனா மாமா அதாவது நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த பணத்தை பேங்க்ல போட சொன்னாங்கல்ல, அததான் வந்து அவர் வந்து வேலைக்காக அப்பா சொன்னாங்கன்னு கட்டியிருக்காங்க. இது எனக்கே தெரியாது மாமா, எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் மாமா, ஆனா அதற்கான சந்தர்ப்பமே அமையல, அதுக்குள்ள இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. நான் பெத்த பிள்ளைங்கள்ல யாருமே என் பேச்ச கேட்கறதாவே இல்ல, எல்லாரும் என்னை விட்டு போயிடுங்க, அப்பதான் வந்து நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோமதி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க செந்தில போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க சரவணன் எல்லாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு செந்தில கூப்பிட்டு வர்றாங்க. வந்தாலும் இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து செந்தில வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.